அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்திற்கான ஜோதிட பலன். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உறவுகள், சொந்தங்கள், கணவன் மனைவி உறவுகள், நட்புறவுகள், நண்பர்கள் அனைவருமே நல்ல அமைப்பாக இருக்கிறார்கள். அனைவரும் நல்ல ஒரு உறவு முறை என்பது இந்த மாதத்தில் இருக்கும். அனைவரும் இந்த நண்பர்களுக்கு நல்ல மரியாதையும் உடன் நடந்து கொள்வார்கள். நல்ல நட்புடன் பழகுவார்கள். உறவின் முறையும் நன்றாக இருக்கும். அதே போல வருமானத்தில் உயர்வு என்பது இந்த மாதத்தில் சிம்மராசி சிம்மலக்ன நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக இந்த சிம்மராசி லக்னக்காரர்களுடைய மனைவிக்கு அல்லது கணவராக இருந்தால் மனைவிக்கோ அல்லது மனைவியாக இருந்தால் கணவருக்கோ பதவி உயர்வு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதே போல் வருமான உயர்வு உண்டாவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே போல் முயற்சி, அதாவது தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொண்டு அதன் மூலமாக அழுத்தத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் உள்ளது. அதே போல் முயற்சிகளை செய்து வேலை செய்யும் இடத்தில் யாரிடத்தையும் பகைத்து கொள்ளாதீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் பகைத்து கொள்ளாதீர்கள். கவனம் தேவை. கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக தாயிடமோ தந்தையிடமோ இந்த மாதத்தில் பேசுவது கவனம் தேவை. இருவரிடமும் சண்டையிடுவதற்கான அமைப்பு மிக மிக அதிகமாக உள்ளதால் இருவரிடமும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. எது சொன்னாலும் நீங்கள் கோபப்படாமல், அவர்கள் மனதை புண்படுத்தாமல் கொஞ்சம் அமைதியாக இந்த மாதத்தை கடந்து விடுங்கள். பேசி கடந்து விடுங்கள். அதுவே நல்லது. அதே போல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. மனதிற்கு பிடித்த சில தவறான வழிகளில் பழக்க வழக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள். சபல புத்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கவனம் தேவை. மனம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய தீராத பிரச்சனையை கொடுக்கிறது. நிறைய பேருக்கு மன அழுத்தமும், பல பேருக்கு மிகப்பெரிய மன பாதிப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் தெய்வ வழிபாடை பின்பற்றுவது நல்லது. அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். நல்லது. நல்ல தினமும் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். நல்லது. அல்லது தாயிடம் கவனமாக இருங்கள். தந்தையிடமும் கவனமாக இருங்கள். இந்த மாதத்தில் மனநிலை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கோபத்தை குறைச்சிக்கிடுங்க. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதை அமைதியாக கடந்து விடுங்கள். சண்டை வர்றாங்கன்னு நீங்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே இறங்கி கோதாவில் இறங்குனீங்கன்னா மனநிலையில் மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் அமைதியாக கடந்து போயிருங்க. அதுதான் மிக மிக நல்லது. எல்லா உறவுகளிடமும் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குறிப்பாக கணவன் மனைவியிடையும் சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொதுவாக மன விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், அமைதியாக இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறோம், அமைதியாக இருக்கிறோம், பேசுகிறாங்க, என்ன பேசலாம் ஜென்ரலாக பேசுங்க. ஏதாவது பிடிக்கலைனாலும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அமைதியாக சென்று விடவும். கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு அமைதியாக செல்லக்கூடிய மாதமாக இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் எதிர்பாராத பல சம்பவங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் சென்று மாறிவிடும். ஸோ மிக மிக கவனம் தேவை. அடுத்து மீண்டும் மார்ச் மாத பலனில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.